கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த ஆசீர்வாதமான இந்த பகல் வேளையில் கூட கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த 7வது மாதத்தின் முதலாம் நாள் கூட கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மிஸ்பாவில் கூடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை யோவேல் எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை எடுத்து நம்ம ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கடாட்சிப்பார் அந்த வார்த்தையை தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வைராக்கியம், அவருடைய ஆலயத்தின் மேல் பக்தி வைராக்கியம் வந்துச்சான் ஆண்டவருக்கு. அவர் ஆலயத்தை கள்ளர் குகை ஆக்கும் போது என்ன பண்ணாரு? வேதத்தில் வாசிக்கிறோம், புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் தன்னுடைய ஆலயத்தை என்ன மாற்றினாங்க? கள்ளர் குகையா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலய கர்த்தர் சொல்றார், கற்களினாலே கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல. நீங்க தான்ப்பா. ஆண்டவர் கோபம் வருமான்னு கேட்பாங்க. ஆண்டவர் ரொம்ப சாதுவானவர், நீடிய பொறுமை உள்ளவர். ஆண்டவருக்கு கூட கோபம் வரும். அவர் கோபம் பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இங்கே, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனத்துக்காக என்ன கொள்வாராம்? ஆண்டவர் வைராக்கியம் கொள்ள போறார். 7வது மாதத்துல கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வைராக்கியத்தை இந்த மாதத்துல பார்ப்போம். அதுதான் கர்த்தர் சொல்றார், தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கியம் கொள்கிறவர் தமது ஜனத்தை என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா, கடாட்சிப்பார். இந்த கடாட்சிப்பார் என்று சொல்லுகிற வார்த்தை NIV என்ற ஒரு ஆங்கில வேதாகமத்தில் நீங்க வாசிங்கன்னா அதில் போட்டிருக்கு ஃபேவர் என்று சொல்லி, ஃபேவர் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல், திருமணமாகி எத்தனையோ ஆண்டுகள், வயது சென்று போச்சு, வழிபாடு நின்று போச்சு, இந்த அம்மா கிளவி ஆயிட்டாங்க. அப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கன்னா, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்த. என்ன நிந்த? இன்னும் குழந்தையே இல்லையே. கல்யாணம் ஆன உடனே அடுத்த மாதமே கேட்பாங்க, ஏதாவது விசேஷம் இருக்கா? என்ன சொல்லுவோம்? இப்போ எதுவும் இல்லைங்க, எதனா புழு பூச்சி இருக்கான்னு கேட்பாங்க. சில பேர் பாருங்கன்னா, புழு பூச்சி எவ்வளோ வயிற்றுல. இது ஒரு கேலி கூத்து. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் இந்த 7வது மாதத்தில் வந்திருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அல்லது ஊழியத்தில் உங்களை குறித்ததான ஒரு நிந்தை இருக்கலாம். ஜனங்களுக்குள்ளே நிந்தை. நீங்கள் குடியிருக்கிற குடியிருப்பில், நீங்கள் வசிக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே ஒரு என்னங்க, உங்கள் உறவினருக்குள்ளே ஒரு நிந்தை உங்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் சொல்றார், இந்த 7வது மாதத்தில் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து. இன்னைக்கு நம்ம மேல ஆண்டவர் என்ன வைக்கிறார்னு கேட்டீங்கன்னா, கடாட்சம் வைக்கிறார். NIV பைபிள்ல லூக்கா 1:25 போட்டிருக்கு, in these days he has shown in his favor அப்படின்னு சொல்லி. ஃபேவர், இந்த வார்த்தையை தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கடாட்சம். இந்த மாதம் நம்மை கடாட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தராலே இந்த மாதம் 3 விதங்களில் நமக்கு கடாட்சம் கிடைக்க போகுது. கடாட்சம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த 3 விதங்களை நாம் வேதத்தில் தியானிக்கலாம். முதலாவது நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் எழுதின புஸ்தகத்தில் 69வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாயிருக்கிறது, உம்முடைய உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். சங்கீதக்காரன் சொல்றான், என் விண்ணப்பத்தை கேட்டருளும்பா, என் ஜெபத்தை கேட்டருளும், என் பிரார்த்தனையை கேட்டருளும். உம்முடைய தயை எப்படி இருக்குமா? நலமாயிருக்கும், உருக்கமான இரக்கங்களின்படி என்ன பண்ணும்? அப்ப கர்த்தர் முதலாவது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அப்படியே கூட கர்த்தருடைய உருக்கமான இரக்கத்தை நம்ம மேல கொடுத்து என்ன பண்ண போறாரு? கடாட்சம் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 7வது மாதத்தில் அவர் உருக்கமான இரக்கம் நம்ம மேல ஆண்டவர் கொடுத்து கடாட்சிக்க போகிறார். இந்த உருக்கமான இரக்கங்களின்படி என்ன பண்ணும்?
கடாட்சி தருளும்னு சங்கீதக்காரன் ஜெபம் பண்றாரு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை வேலையிலே, படிப்பிலே அல்லது ஊழியத்திலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பிள்ளை இல்லாம இருந்து திருமணமாகாதம் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரை பார்த்து நீங்க கேளுங்க. உங்களுடைய உருக்கமான இரக்கங்களினாலே என்ன பண்ணும்? கடாட்சி தள்ளும். நீங்க செய்கிற வியாபாரத்துல கூட ஒருவேளை வளர்ச்சி இல்லாம இருக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய உருக்கமான இரக்கத்தை என் மேல என்ன பண்ணுங்க? வைங்கப்பா. வச்சு என்னை, என் குடும்பத்தை என்ன பண்ணுங்க? என்னுடைய ஊழியத்தை என்ன பண்ணுங்க? கடாட்சி தருளுன்னு கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. இப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம செய்யும் போது சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த கர்த்தருடைய உருக்கமான இரக்கத்தினால நமக்கு இந்த 7வது மாதத்துல கடாட்சம் கிடைக்க செய்வார். ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேத புஸ்தகத்தில், நெகேமியா எழுதின புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியம் கைகூடி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க என்று ஜெபம் பண்ணான். யார் தெரியுமா? இந்த நெகேமியா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது உமது அடியானுக்கு நான் என்ன பண்ணணும்? பயப்படணும். எந்த குடும்பம் நீங்க பயப்படுறீங்க கர்த்தருக்கு? எந்த உங்களுடைய பிள்ளைகள் பயப்படுறாங்க? உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் பயப்படுறாங்க. யாருக்கு பயப்படுறாங்க? ஒருவேளை நீங்க ஸ்கூல்ல பிரின்சிபாலுக்கு பயப்படலாம். ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்தில் மேல் அதிகாரிகளுக்கு நீங்க பயப்படலாம். தவறில்லை. எல்லாருக்கும் பயப்படணும். பயந்து தான் வேலையை செய்யணும். அதே நேரத்தில் உங்களுக்கு மேலான ஒருத்தர் இருக்கிறாரு. உங்க வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் இருக்கிறாரு. அவருக்கு நீங்களும் நான் என்ன பண்ண தெரியுமா? ஏன்னா இங்க நெகேமியா ஒரு ராஜாவுடைய தேசத்துல இருக்கிறாரு. ராஜாவுக்கு பயந்து தான் இந்த காரியத்தை எழுதுகிறாரு. ராஜாவுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது யாரை நோக்கி பார்க்கிறார் தெரியுமா? கர்த்தரை. நான் முதலாவது யாருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு. எந்த குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுதோ, எந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் கர்த்தருக்கு பயப்படுறானோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா என்ன பண்ணப்படுவான்? ஆசீர்வதிக்கப்படுவான். வேதத்துல இவ்விதமாயின்னு போட்டிருக்கு. என்னென்ன ஆசீர்வாதம்லாம் வருது பாருங்க. சங்கீதம் 128. அதுதான் தான் திருமணத்துல வாசிக்கிறாங்க. ஏன் வாசிக்கிறாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற எந்த மனுஷனா இருக்கலாங்க. நீ யாரா வேணா இருக்கலாம். ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், அல்லது நடுத்தர உலகத்தில் இருக்கிற மக்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் யாருக்கு பயப்படணும் தெரியுமா? கர்த்தருக்கு. அப்படி பயப்படுகிற மனுஷன் கர்த்தரால் என்ன பண்ணப்படுவான் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த நெகேமியா கர்த்தருக்கு பயந்து பிரார்த்தனை செய்ததுனால அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு முதலாவது காரியம் கைகூடி வரப்பணும். என்ன காரியம் உங்களுக்கு கைகூடி? எத்தனையோ காரியங்களுக்காக வரீங்க. ஒவ்வொரு மாதமும் வருகிறீங்க, ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு போறீங்க. ஆண்டவரே, எனக்கு கைகூடி வரப்பண்ணுன்னு கேட்குறீங்க. அது உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயமா இருக்கலாம், உங்களுடைய குடும்ப விஷயமா இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும், கைகூடி வரப்பண்ணும். முதலாவது நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயப்படணும். அதனால என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? சேமத்தை கொடுப்பேன். அப்ப சொல்றாரு, முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். 2வது என் காரியம் என்ன பண்ண தெரியுமா? கைகூடி வர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணினா. அதனால தான் அங்க 3வது அங்கே சொல்லியிருக்கிறது, இரக்கம் கிடைக்க பண்ணியறணும்னு ஜெபம் பண்ணா. இந்த நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் இரக்கமுள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது. எப்படியா கூட தாவீது சொல்லுகிறார், அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மனுஷன் கையில் என்ன பண்ணது இருப்பேன். நிறைய மனுஷங்க இருக்காங்க, நம்மளுக்கு ஆதரவாக இருக்கலாம் மனுஷர்கள், நம்மோடு கூட நிறைய மனிதர்கள் இருக்கலாம். கர்த்தருடைய கையில விழுவேன்னு சொன்னாரு. அப்ப கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நான் ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனா இருந்த போது கூட அவன் யார் கையில விழுந்தான் தெரியுமா? கர்த்தருடைய கையில. அவன் இப்பொழுது ஒரு பெரிய ராஜாவா, தேசத்தினுடைய ராஜாவா ஆளுகை செய்யும் போது கூட அவன் சொல்றான் பாருங்க, யாருடைய கையில விழுவேனாக. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த நிலைமையில இருந்தாலும் மனுஷன் கையில விழக்கூடாது. யார் கையில விழணும் தெரியுமா? கர்த்தருடைய கையில். ஏன்னா கர்த்தருடைய கை தான் நம்மை வணைந்தது ஒரு பாத்திரமாய். கொய்யவன் கையில கொடுத்த
களிமண்ணா நம்மளை ஒரு அழகான பாத்திரமா வரைந்திருக்கிறார். இந்த பாத்திரத்தை ஒரு வெறுமையான பாத்திரமா கர்த்தர் விடல, அந்த பாத்திரத்தை நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கையில தான் நம்ம போய் என்ன பண்ணுங்க, நம்மளை வரைந்தவன் ஒரு மனுஷன் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அதை அறிந்து வைத்திருந்தார் தாவீது. அதனால தான் சொல்றாரு, அந்த காத்தை நோக்கி சொல்றாரு, கொடிய இடுக்கண்ணில் என்ன பண்றேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க கூட எந்த இடுக்கண்ணில் அகப்பட்டிருந்தாலும் நீங்க மனுஷன் கையில போய் என்ன பண்ணாதீங்க. முதலாவது யார் கையில விழணும் தெரியுமா? தேவனுடைய கையில விழணும். அவரை இரக்கங்கள்னா பெருசுங்க, மகா பெரியது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா அப்படி சொன்னாரு? வேத வசனத்துல நான் வாசித்தேன். எபேசியர் எழுதின புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுது, தேவனோ இரக்கத்திலே நம்ம ஐஸ்வர்யம் என்ன நினைப்போம் தெரியுமா? இந்த ஐஸ்வர்யம்னு சொன்னாலே பொதுவாக நம்முடைய எண்ணத்துல என்ன நினைக்குது? பணத்தை தான் நினைக்கும். பணம், பொருள், இதுதான் ஐஸ்வர்யம்னா. நீங்க நினைச்சுக்காதீங்க, கர்த்தர் சொன்னாரு கர்த்தரின் ஆசீர்வாதம் தரும். அதனோட என்ன கூட்ட மாட்டாரு? வேதனையை கூட்டப்பட்டார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தவறான எண்ணங்களை எல்லாம் எடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, தேவனோ இரக்கத்திலே. அதனால தான் தாவீது யார் கையில போய் விழுந்தாரு? பணம் இல்லாத போதும் கர்த்தர் கையில தான் விழுந்தாரு. ராஜாவைக்கு எல்லா விதமான வசதிகள் இருந்த போதும் யார் கையில தான் விழுந்தாரு? இன்னைக்கு அந்த சுபாவம் நம்மளுக்கு வரணுங்க. அதை தாங்க கர்த்தர் விரும்புகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால்தான் இங்கே போட்டிருக்கு, கர்த்தர் உருக்கமான இரக்கத்தினாலே நம்ம என்ன பண்ண போறாருங்க? கடாட்சிக்க போறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 7வது மாதத்தில் 2வது ஒன்று அவர் கடாட்சம் செய்ய போகிறார். வாசிக்க போகிறோம். உன்னத பாட்டு 8:10 நாம் வாசிக்கலாம். நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில். அப்ப ஆண்டவர் கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கடாட்சம் கிடைக்க செய்ய போறார். உலகத்துல எத்தனையோ கண் இருக்குங்க, நம்மளை பார்க்குதுங்க ஒவ்வொரு நாளும். ஆனா கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல எப்பொழுதும் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருடைய கண்கள் நம்ம மேல படுதோ படலையோ, யார் கண் எப்பொழுதும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையும் உங்களுடைய கண் எங்கள் மேல் என்ன பண்ணப்படணும். ஜனவரி மாத்திரம் 1ஆம் தேதி மாத்திரம் இல்ல, அன்னைக்கு மாத்திரம் ஆலயத்துக்கு போயிட்டு ஆண்டவரே இந்த 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு, நான் ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், மையமைப்படுத்துகிறேன் இல்லைங்க. அங்க சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் என் மேல் பாருங்க. ஆண்டவர் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கணும் தெரியுமா? வைக்கப்பட்டிருக்கணும். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் அவருடைய கண்கள் நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கணும். அதனால நம்ம கடாட்சம் பெறலாகும். அல்லேலூயா. நான் மதில் தான். நம்ம முன்னால நிறைய மதில்கள் நிக்குது, தடையா இருக்குது. இங்க உன்னத பாட்டுல அந்த பாட்டை பாடும்போது பாடுறாங்க, நான் மதில் தான், என் சனங்கள் என்னங்க கோபுரங்கள். கோபுரம்னா எப்படி இருக்கும்? உயரமா இருக்கும். நீ ஒருவேளை உயரத்தில் இருக்கலாம், உச்சாணி கொம்புல இருக்கலாம், நான் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவருடைய கண்களிலே நான் என்ன பெற்றேன் தெரியுமா? இந்த மதிலை உடைத்து போடுகிற ஒரு தேவன் இருக்கிறாரு. என்னை உயர்த்துறது யார் தெரியுமா? கர்த்தர். ஒரு மனிதன் அல்ல, தேவன் என்னை உயர்த்தினார். ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் யார் தெரியுமா? கர்த்தருங்க. அதனால தான் சொல்லியிருக்கு, அவருடைய கண்களில் என்ன பெற்றேன் நான். ஆதியாகமத்தில் வாசிங்கன்னா 6வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுது, அப்படியே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே. நோவாவுக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாங்க, ஆனா அவங்கள காட்டிலும் நோவாவுக்கோ. ஏன்னா நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிஞ்சார். அவர் பாருங்க, அந்த நாட்களிலே வேத புஸ்தகத்தில் போட்டிருக்கு, அப்படியே எபிரேயர் எழுதுகிற புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து. மழைனா அவங்களுக்கு என்னென்ன தெரியாது, ஆனா மழையை குறித்து தேவன் சொல்லும் போது 40 நாள் என்ன வரப்போகுது அவர் விசுவாசித்தாரு. அது மாத்திரம் இல்லை, ஜனங்களுக்கெல்லாம் சொல்லுனாரு, தைரியமா சொன்னாரு. இன்னைக்கு இயேசு வருகிறான்னு சொன்னா நம்ம எத்தனை பேர் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? கர்த்தர் சொல்றாருங்க, இயேசு வருகிறார், வரப்போகிறார். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர், முக்காலங்களுக்கும் தேவன் அவர். அதான் நோவா காலத்துல கூட அப்படிதாங்க. மழையை குறித்து காணாதிருந்த போது அவர் விசுவாசித்தார். அவர் ஒரு பேழையை உண்டு பண்ணினார். அதனால் குடும்பமா என்ன பண்ணப்பட்டார்? காக்கப்பட்டார். பாருங்க, உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைக்கணுங்க? அந்த கிருபை, மகா பெரிய கிருபை.
அது மாறாத கிருபை. அந்த கிருபை கிடைக்க வேண்டும். மத்தேயு எழுதுகிற புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 42வது வசனத்தை வாசிங்கன்னு சொன்னா, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, ஆகாதென்று தள்ளினாங்க. யார? இயேசுவை. பரபாசையோ விடுதலை செய்யுங்கள், இயேசுவையோ யாரு? உங்களை போல என்ன போல ஜனங்க தான் சொன்னாங்க அந்த நாட்களிலே. பாருங்க, அவர் ஒரு குற்றமும் அறியாதவர். குற்றமில்லாத ரத்தத்தை நமக்காக என்ன பண்ணினார்? சிந்தினாரே. வேதம் அதான் சொல்லுகிறதுங்க. வேண்டாம் என்று தள்ளினாங்க. நீங்க கூட பாருங்க, வீடு கட்டும் போது அந்த பில்லர் வைக்கும் போது, அந்த மூளை கல் வைக்கும் போது கீழே இருந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கல் உடஞ்சு போன கல்லை தான் எடுத்து எங்க வைப்பாங்க? மேலே வைப்பாங்க. அந்த மாதிரி தாங்க இயேசு வேணாம் என்று உலகம் தள்ளுதுங்க. ஆனா இயேசு மனம் திரும்புங்கள், பரலவராஜ்யம் சமீபம்னு சொல்லி இயேசு உங்களை என்னை நேசித்தாருங்க. அல்லேலூயா. ஆனால் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கான்? ஆச்சரியமா இருக்குங்க. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் காணப்போகுது. வேதம் அதுதான் சொல்லுகிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே 43வது வசனத்தை போட்டிங்கன்னா அதில் போட்டிருக்கு, பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் வராருன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு காணாதவர்களை குறித்து நோவா என்ன பெற்றாரு? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரம் நான் வரப்போறேன்னு சொல்றாரு. அதை தான் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டு நீக்கப்பட்டுரும். நீ விசுவாசிக்கிறியா? காணாதவர்களை குறித்து இயேசுவை நீ நானும் பார்த்துருக்கோமா? யாரும் பார்த்ததில்லை. ஆனால் இயேசு வருகிறாருன்னு வேதம் சொல்லுகிறது. அவர் வானத்தின் மத்தியில் வரப்போறாருன்னு சொல்லுது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற யார் கனி தராங்களோ அந்த ஜனங்களிடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? கொடுத்துருவார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் எதை விரும்புகிறாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களிடத்துல கனி இருக்குதான்னு பார்க்குறாரு. ஆவியின் வரங்கள் மாத்திரம் அல்ல, ஆவியின் கனிகள் எத்தனைங்க? 9 வேதத்தில் போட்டிருக்கு. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15:3 சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும், அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்விடத்திலிருந்து நல்லவனையும் பார்க்குது. இன்னைக்கு சிசிடிவி கேமரான்னு வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்க? தெருவில் வச்சுருக்கலாம், ஒருவேளை பாருங்கள் ரோட்டில் வச்சுருக்கலாம், ஒருவேளை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். அது நல்லோரையும் பார்க்கும், தீயோரையும் பார்க்கும். அதுக்கு பேர் 360 டிகிரி ரொட்டேட்டிங் கேமரா. ஆனால் உலகம் பூராவையும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் எத்தனை கண்களா தெரியுமா? 7 கண்கள். அந்த முழுமையான கண்கள் அது உலகமெங்கும் என்ன பண்ணுதான்? சுற்றி திரிந்து கொண்டே இருக்குது. அது எதை பார்க்குதான் தெரியுமா? நல்லவனையும் பார்க்கும், தீயவனையும் பார்க்கணும். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, நீ எங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி, உலகத்தின் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் சரி, நல்லோரையும் பார்க்கும், தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்போ முதலாவது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். முதலாவது சொன்ன காரியம், கர்த்தர் உருக்கமான இரக்கத்தை கொடுத்து நம்மளை கடாட்சிக்க போறாரு. ரெண்டாவது, கர்த்தருடைய கண்களிலே பாருங்க கடாட்சம் கிடைக்க போகுது. மூன்றாவது, ஆண்டவர் சொல்கிறார், 1 சாமுவேல் 2:21 வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். இந்த அன்னாளை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்கானாவுக்கு 2 மனைவி. அதில் ஒருத்திக்கு பிள்ளை இருந்தது, ஒருத்திக்கு பிள்ளை இல்லை. இந்த பிள்ளை இருந்தவ அன்னாளை பார்த்து அடிக்கடி என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணாங்க? கேலி பண்ணி கொண்டிருந்தா, அலட்டி கொண்டிருந்தா அவளை. அப்படி இருந்த வேளையில இந்த அன்னாள் இந்த கடாட்சித்தார் 21வது வசனத்தில் போட்டிருக்கு. எப்போ கடாட்சித்தார்? 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எதினால அவளை கடாட்சித்தார்னு கேட்டீங்கன்னா, அவ ஜபம் பண்ணினதுனால. இன்னைக்கு கூட நான் சொன்னேன், உங்கள் பிள்ளைகளோ உங்கள் வீட்டில் உள்ள கணவரோ ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே அன்னாள் செய்த காரியத்தை நீங்கள் செய்யணும். அன்னாள் பிள்ளைக்காக ஜபம் பண்ணினாள். ஏன்னு கேட்டால் அவளுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த வேதனை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு ஒரு ஆதங்கம். அவளுக்கு கிடைத்ததே எனக்கு கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சது கிடைக்கல அப்படின்னும் போது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் பொறாமை தான் வருது, சண்டை தான் வருது, யுத்தம் தான் வருது, விரோதம் தான் வருது. அப்படி அல்ல. அன்னாள் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணா? ஜபம் பண்ணினதுனால கர்த்தர் அன்னாளை என்ன பண்ணாரு? கடாட்சித்தார். நீ கர்த்தர் சொல்றாரு, உன் ஜபத்தை கேட்டு கர்த்தர் இந்த மாத்தத்தில் கடாட்சிக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜபம் பண்ணுன்னு அதனால தான் சொன்னேன், இடைவிடாமல் ஜபம் பண்ணு. இடைவிடாதீங்க, விடாம ஜபம் பண்ணுங்க. சில பேர்ல விட்டுறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு காரியத்தினால, ஆதங்கத்தினால, யாரோ சொல்லு பேச்ச கேட்டு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஜபத்தை விட்டுறது. ஜபத்தை விட்டுறாத.
ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக வேத புஸ்தகத்தில் சொல்லி இருக்குது. அப்படியாய் சங்கீதம் 109:4 சொல்லுது. வாசித்து பாருங்க. என் சிநேகத்துக்கு பதிலாக நானும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? நான் நேசிக்கணும்னு நினைக்கிறேன், நான் அன்பு கூறுறேன், நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறாங்க? என்ன விரோதிக்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? இந்த பழக்கம் யாருக்கிட்ட இருக்குங்க? நம்ம உடனே ஸ்நேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறாருன்னா உடனே ஜபத்தை என்ன பண்ணுவோம்? கட் பண்ணுவோம். ஜபத்துக்கு போகிறத கட் பண்ணுவோம். ஆனால் அங்கே என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? நானும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஜபத்தை விட்டுறாது. இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு ஆனந்தத்துக்காக ஜபத்தை என்ன பண்ணுறத விட்டுறாத. அதுவும் வீட்டில் இருக்கிற ஜபமாக இருக்கலாம், அல்லது இங்கே மிஸ்பாவில் நீ பண்ணுற ஜபமாக இருக்கலாம், ஆலயத்தில் நீ கர்த்தரோடு சேர்ந்து ஜபிக்கிற ஜபமாக இருக்கலாம். இயேசு மாலையில் ஜெபம் பண்ணார், இரவிலே ஜெபம் பண்ணார், பகலிலே ஜெபம் பண்ணார், சீசரோடு ஜெபம் பண்ணார். பாருங்க, உபவாசித்து என்ன பண்ணாரு? மலையின் மேல் ஏறி என்ன பண்ணாரு? பாருங்க, இத்தனையும் என்ன பண்ணார் இயேசு? அவருக்கும் வியாகுலம் வந்துச்சு, அவருக்கும் இடரல் வந்துச்சு. வராமல் இருந்துச்சா? பிசாசு அவரை 3 முறை என்ன பண்ணான்? சோதித்தான் வனாந்தரத்தில் இருக்கும்போது. அப்பொழுது என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். ஆனால் நீங்களும் நானும், கர்த்தர் சொல்றாருங்க, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை என்ன பண்ணுறாங்க? விரோதிக்கிறார்கள். யார் விரோதிச்சாலும் என்ன பரவாயில்லப்பா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஜெபம் பண்ணுவேன். அடுத்தது அந்த 5வது வசனத்தை போடுங்க. பார்த்தீங்களா? நான் நன்மை செய்தேன், ஆனால் எனக்கு என்ன வருது தெரியுமா? தீமை தான் வருது. வேதம் சொல்கிறது 7வது வசனம் போடுங்க. அங்கே நியாயம் விசாரிக்கப்படும் போது, அவசரப்படாதீங்க. இதுக்கு தான் இயேசு பொறுமையோடு இருந்தார். அங்கே நியாயம் விசாரிக்கப்படும் போது, அவரை கொண்டு போய் நியாய ஸ்தலத்தில் நிறுத்தும் போது, பேதுரு கூட என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சேவல் கூவுறதுக்கு முன்னால அவன், நீ என்ன 3 தடவை என்ன பண்ணுவேன்? நான் காவலில் இருந்தாலும் சரி, சாவில் இருந்தாலும் சரி, உண்மை என்ன பண்ண மாட்டேன், சத்தியம் பண்ண தொடங்கினான். அடுத்தது மனம் கசந்து என்ன பண்ணான்? அழுதான். நீ கர்த்தர் சொல்றாரு, உங்க கையில என் கையில எதுவுமே இல்லை, எல்லாமே தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் நினைக்கிறாங்க, பேதுரு சொன்ன மாதிரி காவலிலும் சாவிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் சத்தியம் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒரு சின்ன காரியத்தில் ஊழியத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. சத்தியம் பண்ண தொடங்காத. நான் உங்களோட கூட இருப்பேன். சில பேருக்குலாம் ஆவேசம், உடனே நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா போதும். ஆனால் கர்த்தர் அங்க சொல்றாரு, அவர் நியாயம் விசாரிக்கப்படும் போது நான் கடவன், அவன் ஜெபம் என்ன பண்ண கடவுது? பாவமாக போயிடுச்சு, பாவமாக போயிடும். நீ என்னதான் கடைசியில் ஜெபம் பண்ணாலும் என்ன ஆயிருதுங்க? பாவமாயிரும். அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என்ன பண்ண போறாருங்க? கடாட்சம் பண்ணுகிறார். இந்த மாதம் கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய ஜெபம் ஒருவேளை தீமைக்கு பதிலாக என்ன செய்கிற? நன்மைக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க? தீமை செய்கிறாங்க, என்னை பகைக்கிறாங்க, என்னை விரோதிக்கிறாங்க. ஆனால் நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 66:19 சொல்லுது, என் ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், எனக்கு செவி கொடுத்தார். அதனால தான் நானும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு தாவீது சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபத்தை தவிர வேற ஒரு ஆயுதம் வேற எதுவுமே இல்லைங்க. அந்த ஒரே ஒரு ஜெபத்தை மாத்திரம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய நீங்கள் இருக்கிற இடத்துக்காக, அநேகர் ரட்சிக்கப்படும்படியாய் இந்த ஜெபத்தை செஞ்சீங்கன்னு சொன்னா கர்த்தர் சொல்றார், இந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு கடாட்சம் கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் முதலாவது கர்த்தர் சொன்னாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உருக்கமான இரக்கத்தை கொடுத்து என்ன பண்ண போறாரு? 2வது, கர்த்தருடைய கண்களிலே நம்மளுக்கு கடாட்சம் கிடைக்க செய்ய போறாரு. 3வது, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கடாட்சம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா?